தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவர் கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 3வது ஞாயிறு. இறை வார்த்தை பகிர்வுகளின் அன்பு சொந்தங்களே, உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அருள் வழங்குகின்ற ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த வாரம் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நான் என்று சொன்னவர் உங்கள் வாழ்வின் இந்த வாரத்தின் எல்லா செயல்களிலும் உங்களுக்கு துணையாக இருப்பாராக. வளமையான வாழ்வை காண செய்தருவாராக. உங்கள் உடலிலும் உள்ளத்திலும் குடும்பத்திலும் எல்லா விதமான தடைகளை எடுத்து போட்டு நிறைவான மக்களாய் வாழச் செய்வாராக. இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்றேன். அன்பு சொந்தங்களே, பொதுக்காலத்தினுடைய 3வது ஞாயிறை இறை வார்த்தை ஞாயிறாக கொண்டாட நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள். 2019ஆம் ஆண்டு விவிலியத்தை மொழிபெயர்த்த புனித எரோனிமுஸ் ஜெரோமுடைய விழாவின் பொழுது இந்த அறிக்கையை அவர்கள் வெளியிட்டார்கள். எதற்காக? இறை வார்த்தை எல்லாரும் படிக்க வேண்டும் என்பதற்காக, எல்லோருடைய கரங்களும் இறை வார்த்தை தவழ வேண்டும் என்பதற்காக, இறை வார்த்தையின் வழியிலே ஒவ்வொருவரும் நடந்து இறைவனை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, வார்த்தையே மனு உருவான இயேசுவோடு இணைந்து வாழ்பவர்களாக இருந்து இந்த உலகிலே தனக்கும் பிறருக்கும் பெருமை சேர்ப்பவர்களாக, கடவுளை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு அறிவிப்பை திருத்தந்தை அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த எரோனிமுஸ் என்பவரை பற்றி நாம் தெரிந்திருப்போம். இவர்தான் விவிலியத்தின் பெரும்பான்மையான புத்தகங்களை லத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்தவர். இறை வார்த்தை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்று சொல்லி இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை போதித்தவர். நாம் எப்படி நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை போலவே இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்திதான் இந்த வாரத்தை கொண்டாட திருத்தந்தை அவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுத்திருக்கிறார். ஏனெனில் இறை வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது. எபிரேயர் புத்தகம் 4:12 படிக்கிற பொழுது, ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் கருக்கு வாய்ந்த, எந்த வாழ்னும் கூர்மையானது, உள்ளத்தின் உள்ளாழம் வரை எலும்பு மஞ்ச வரை ஊடுருவி பாயக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. உயிர் உருவாகின்ற இடம் வரைக்கும் இறை வார்த்தை ஊடுருவி சென்று வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் எசாயா புத்தகம் 55:11 படிக்கின்ற பொழுது, என் வார்த்தை நான் எதற்காக அனுப்பினோ அதை நிறைவேற்றாமல் என்னிடம் திரும்பாது என்று சொல்ல இருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை அனைத்தையும் செய்ய ஆற்றலுடையது, அனைத்தையும் செய்ய சக்தியுடைய. எனவேதான் எபேசியர் 6 படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லுவார், இறை வார்த்தை என்னும் கேடயத்தை வாளையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுவார். இறை வார்த்தையை கொண்டு சோதனைகளை சாத்தானை வென்றெடுக்க முடியும் என்று சொல்லி அதற்கு முன்னால் இருக்கிற வசனங்களிலே 6-10 வசனங்களிலே படிக்கின்ற பொழுது, இதோ நீங்கள் இந்த உலகத்தின் தலைவனாக சாத்தானோடு எதிர்த்து போராட வேண்டியதற்காகவே இறை வார்த்தை என்னும் வாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். இதை இயேசுவின் வாழ்வில் நம்மால் காண முடிகிறது. இயேசுவின் சோதனையின் பொழுது சாத்தான் அவரை சோதிக்கிற பொழுது இறை மகன் இயேசு பயன்படுத்தியது இறை வார்த்தையை. இறை வார்த்தை கொண்டு சாத்தானை புறமுது காட்டி ஓடச் செய்தார். நம்முடைய வாழ்விலும் சோதனைகள், துன்பங்கள், வேதனைகள், வியாதிகள், வருத்தங்கள், சாத்தானுடைய பிடிகள், அந்தகார சக்திகள், பிலிசுனை கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, இறை வார்த்தை என்னும் கேடயத்தை நம் கரங்களை தாங்கிக் கொண்டு இறை வார்த்தையை வலிமையோடு உச்சரிக்கின்ற பொழுது, என்னில் வாழ்கின்ற இயேசுவின் வார்த்தையை நான் எடுத்து எம்புகின்ற பொழுது, சாத்தானையும் சாத்தான் அந்தகார சக்திகளையும் உடல் உலக பலவீனங்களையும் நம்மால் வென்றெடுக்க முடியும். ஆண்டோடைய வார்த்தை உயிருள்ளது. ஏனெனில் யோவான் புத்தகம் 6:63 நாம் படிப்பதை போல ஆண்டோடைய வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வினை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வார்த்தை நம்பிதான் பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் மட்டுமே இருக்கின்றன என்று சொன்னார். ஏனென்றால் இந்த வாழ்வுதல் வார்த்தைகளை 2 கொரிந்தியர் 3:3 படிக்கின்ற பொழுது, வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை வை. இந்த வாழும் கடவுளுடைய ஆவியால் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்மிலே செயல்படுகின்ற செயல்பாடுகள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது,
2 தீமோத்தேயு 3:14 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது, மறைநூல் அனைத்தும் கடவுளுடைய வார்த்தை அனைத்தும் கடவுளை தூண்டுதலை பெற்றிருக்கின்றது. அது கற்பிக்கவும், கண்டிக்கவும், சீராக்கவும், நேர்மையாக வாழ பயிற்றுவிக்கவும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லவன் நம் வாழ்வை செம்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் செல்ல வேண்டிய வழிகளை சொல்ல காட்டிக்கொள்வதாக இருக்கிறது. எனவேதான் திருப்பாளர் 119, 105 படிக்கின்ற பொழுது, ஆண்டவரே உம் வார்த்தையின் வாழ்வுக்கு வழியாகும், என் வழிக்கு ஒளியாகும் இருக்கட்டும் என்று சொல்லி இறை வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இறை வார்த்தையின் ஒளியிலே நடக்கின்ற பொழுது தீமையை, தீயவன் சக்திகளை, மாற்றானின் சூழ்ச்சிகளை அனைத்தையும் வென்றெடுக்க முடியும். இந்த இறை வார்த்தையின் வழியை நாம் நடக்கின்ற பொழுது மத்தேயு 7 படிப்பதை போல பாறையின் மீது வீடு கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவான் என்று சொல்லப்படுகின்றது. எத்தகைய துன்பங்கள் இந்த உலகத்திலிருந்து மனிதர்களாய் தாக்கினாலும் எதுவும் நம்மை வீழ்த்திவிட முடியாது. ஏனெனில் நாம் இறை வார்த்தை என்கின்ற பாறையின் மீது நம் வீட்டை கட்டியவர்களாக இருப்போம். இப்படி இந்த வார்த்தையின் மீது நாம் கட்டப்பட்ட வீடாக இருக்கின்ற பொழுது லூக்கா புத்தகம் 11:28 படிப்பதை போல இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் அதிகம் பேறு பெற்று என்று சொல்லப்பட்டிருப்பதை போல நாம் பேறு பெற்ற மக்களாய் வாழ முடியும். ஆம் அன்பு சொந்தங்கள், நாம் செய்ய வேண்டியது என்ன? இறை வார்த்தையை படிக்கணும், அறிந்து கொள்ளணும், அறிந்த இறை வார்த்தை அறிவிக்கணும். அதைத்தான் 2 தீமோத்தேயு 4:2 சொல்வார், வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறை வார்த்தை அறிவிப்பவனாக இரு என்று சொல்வார். எப்படி அறிவிப்பது? அசிசியர் அழகாக சொல்லி காட்டுவார். எல்லா இடங்களுக்கும் நற்செய்தி பறைசாற்றப்பட வேண்டும், ஆனால் தேவையான போது மட்டுமே வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வார். அப்படி என்றால் நம் வாழ்க்கையால் நற்செய்தி அறிவிப்பவர்களாக மாற வேண்டும். நாம் நடமாடும் இறை வார்த்தையாக, நடமாடும் நற்செய்தியாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். அத்தகைய அழைப்பை தான் இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு அழைப்பை விடுத்திருக்கின்றார். மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் அழைக்கின்ற பொழுது, இன்று முதல் உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்கு என்று சொல்லி அழைக்கின்றார். எப்படி? இறை வார்த்தையினோடு, இறை வார்த்தையின் வழியை வாழ்ந்து மக்களின் இதயங்களை ஆண்டவருக்கும் திருப்புவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். செய்தியிலே ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்பட்டது. முதலாவதாக இயேசுடைய பணி வாழ்வின் துவக்கம். இயேசு வளர்ந்த ஊர் நாசரேத்து. அங்கே தன்னுடைய நற்செய்தி பணியை துவங்கவில்லை. அல்லது ஆளுமையும் அரச அதிகாரம் கொண்டிருக்கிற நகரம் எருசலேம். எருசலேமில் போய் அங்கே நற்செய்தியை இயேசு அறிவித்து தன் பணியை துவங்கவில்லை. தொழுகை கூடத்தில் இல்ல, மாறாக மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்ற கடற்கரை ஓரமாக செல்லுகின்றார். கப்பர்நகூமுக்கு செல்லுகின்றார். கப்பர்நகூம் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஆறுதல் தருகின்ற நகரம் என்பது. இதோ இயேசு இந்த உலகிற்கு ஆறுதலின் தேவனாக, ஆறுதல் கொடுக்கின்ற தேவனாக, அமைதி தருகின்ற தேவனாக, துன்பங்கள், துயரங்கள், சோர்வின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருக்கும் விடுதலை கொடுக்கின்ற தேவனாக இதோ இந்த உலகிற்கு ஒளியாக வந்திருக்கின்றார் என்கின்ற அந்த ஒரு அர்த்தத்தை கொடுப்பதற்காக இயேசு கப்பர்நகூமிலே தன்னுடைய நற்செய்தி பணியை துவங்குகின்றார். இப்படி அவர் கப்பர்நகூமிலிருந்து தன் நற்செய்தி பணியை துவங்குகின்ற பொழுது அதன் எதிர் அருகிலே இருக்கின்றது செபுலோன், நப்தலி என்கின்ற 2 புறவெளி நகரங்களுக்கு அருகிலே. இந்த 2 புறவெளி நகரங்களும் ஒரு சமயத்தில் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்கள் 2 கோத்திரங்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்டது, அவருடைய உரிமையாக கொடுக்கப்பட்டது. இது அவருடைய யூத நாட்டினுடைய வடபகுதியில் அமைந்திருப்பதினாலே மிக எளிதாக அந்நியருடைய தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. முதலிலே 12 கோத்திரங்களிலே அடிமைத்தனத்திற்கு சென்ற இடமும் இந்த நப்தலியும் செபுலோன் நாடுமே. இந்த நாடு வளமிக்க பகுதியாக இருந்ததை தான் இணைச்சட்டங்கள் 33:19 படிக்கின்ற பொழுது செபுலோன் நாடை பற்றி, கடல் பழுகி இருப்பதும் மணலிலே புதைந்திருப்பதுமான திரளான செல்வங்கள் நீங்கள் அனுப்பப்பட்டு பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதை நப்தலியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இணைச்சட்டம் 33:23 நப்தலியை குறித்து இவ்வாறு கூறுகின்றார், ஆண்டவன் அருள்பால் நிறைவு பெற்றவன் கலிலேய கடலையும் தென் திசையும் உடைமையாக்கிக் கொள்வான் என்று சொல்லப்படுகிறது. இத்தகைய வளமையான நகரம் பால்பட்டு போனது. எப்பொழுது? 734 அசீரிய அரசர்கள் இந்த செபுலோன் 734 அசீரிய அரசர்கள் இந்த செபுலோன் நெப்தலியின் மீது படையெடுத்து வந்து அதை அடிமைப்படுத்துகிற பொழுது, இப்படி அடிமைப்படுத்தவுடன் அங்கே இருள் மங்கி போயிற்று, அங்கே ஒளி மங்கி போயிற்று, இருள் சூழ ஆரம்பித்தது. துன்பங்கள், துயரங்கள், வேதனை, அவமானம், கஷ்டங்கள், போராட்டங்கள் இவையெல்லாம் இவர்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்து விட்டன. இப்படி ஒளி இழந்து இருள் சூழ்ந்த சாவின் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த செபுலோன் நெப்தலி மக்களுக்கு ஒளியாக இறைவன் வந்து விட்டார்.
என்கின்ற அந்த செய்தியை சொல்வதற்காக இதோ இயேசு இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் எல்லா மக்களுக்குமே ஒளி கொழு எடுப்பவராக, மீட்பராக, விடுதலை கொடுப்பவராக, கஷ்டங்களை போக்குபவராக, கண்ணீரை துடைப்பவராக வந்துவிட்டார் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதற்காகத்தான் அவருடைய நற்செய்தி பணி இந்த கப்பர்நகூமின் அதை சூழ்ந்திருக்கின்ற பகுதிகளிலும் துவங்க ஆரம்பிக்கின்றது. இது சொல்கின்ற செய்தி நம்முடைய வாழ்விலும் நாம் கஷ்டங்கள், போராட்டங்கள், சோர்வுகள், வேதனைகள், நோய்கள், இப்படி இக்கட்டுகளில் திக்கி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இதோ கடவுள் நம்மை தேடி வருகின்றார். நம்மை தேடி வந்து நம்மை தேற்றுபவராக இருக்கின்றார். ஆறுதல் தருகின்ற தேவனாக நம்மை தேடி வருகின்ற ஒரு உன்னதமான செய்தியை தான் இந்த முதல் பகுதி சொல்லி காட்டுகின்றது. இரண்டாவதாக அவருடைய செய்தி மனம் மாறுங்கள். இறையரசு நெருங்கி வந்துவிட்டதோ, ஆண்டோடைய செய்தி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. மனம் மாறுங்கள். மனம் மாறுங்கள் என்பது தன் தவறையாக நினைத்து மனம் வருந்துவது மட்டுமல்ல, வாழ்க்கையின் மாற்றம். எபேசியர் 3 படிப்பதை போல தங்களுடைய பழைய மனித இயல்பு கலைந்தெறியப்பட்டு புதிய மனித இயல்பு அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும். தன்னை படைத்த கடவுள் சாய் என்று சொல்வதை போல இயல்புகள் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய குணங்கள் என்று சொல்லி நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், அவை மாற்றப்பட வேண்டும். மனம் மாறுங்கள், புதிய வாழ்வுக்கு வாருங்கள். உடைய கல்லான இதயத்தை எடுத்து போட்டுவிட்டு சதையுள்ள இதயத்தை தருகின்ற ஆண்டவரை நோக்கி பாருங்கள் என்று சொல்வது போல, யோவிலே வாக்கிய படிப்பதை போல உங்கள் உடைகளை அல்ல உள்ளங்களை கிழித்துக் கொள்ளுங்கள், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள், இதயத்தை ஆண்டவர் பக்கம் திருப்புங்கள் வார்த்தையின் பிரகாரம் கடவுள் அழைப்பை விடுக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்வில் இறைவன் கொடுக்கிற இரண்டாவது செய்தி, நம் வாழ்க்கை நிலை அறிந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி திரும்பி வருபவர்களாக இருக்க வேண்டும். இப்படி திரும்பி வருகின்ற பொழுது கடவுள் அழைக்கின்றார். தன்னுடைய சீடர்கள், முதல் சீடர்கள் அழைக்கின்ற பொழுது வேலை செய்து கொண்டிருந்த அந்த கடற்கரையிலே பணியாளர்களோடும் தன்னுடைய படகிலும் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்த சீடர்களை அழைத்து, உங்களை இனிமேல் மனிதர்களை பிடிப்போர் ஆக்கு என்று சொல்லி தன் வாழ்வை மாற்றி போட்ட கடவுள் இதோ நம் வாழ்விலும் நாம் ஆண்டவரை நோக்கி திரும்பி வருகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுப்பார், புது ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நமக்கென கடவுள் வைத்திருக்கிற திட்டங்களை கடவுள் வெளிப்படுத்தி காண்பிப்பார். மீன் பிடிப்பதோடைய பணி அல்ல, இனிமேல் மனித இதயங்களை பிடிங்கள் என்று சொல்லி அவர் வாழ்க்கையை மாற்றியது போல நம் வாழ்க்கையிலும் மாற்றங்களை கொடுப்பார். அப்படின்னா அழைக்கின்ற ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் செய்ய வேண்டியது சீடர்கள் செய்ததை போல இறைவன் அழைத்தவுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். கடவுளை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும், இறை குரலுக்கு செவி மடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் மீது உண்மையாக நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்தார்கள். எப்படி இங்கே போவோம், எதை செய்வோம், இந்த தொழிலை விட்டுவிட்டால் நமக்கு என்னாகும், எதை பற்றியும் கவலைப்படவில்லை. இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து நடக்க ஆரம்பித்தார்கள். நம்முடைய அன்றாட வாழ்விலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நடப்போம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களை சீயோன் மலை போல் கடவுள் சூழ்ந்திருந்து பாதுகாப்பு என்ற வார்த்தையின் பிரகாரம் கடவுள் நம்மை சூழ்ந்திருந்து பாதுகாப்பார். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பவருக்கு எல்லா விதமான துன்பங்களும் கடவுள் காப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரம் கடவுள் நமக்கு துணையாக இருப்பார். ஆகவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். அதுவும் எப்படி சார்? உடனே புறப்பட்டார்கள். காலம் தாழ்த்தவில்லை, தள்ளி போடவில்லை, சாக்கு போக்கு சொல்லவில்லை. இதை முடித்து விட்டு வருகிறேன், அதை முடித்து விட்டு வருகிறேன், அந்த காரியம் முடிந்துவிட பின்பற்ற அழைத்தவுடன் பின்பற்றாகவே இன்றே மீட்பினால் இதுவே தகுந்த காலம் என்று 2 கொரிந்தியரை பவுல் சொல்வதை போல இன்றே நான் இயேசுவை தேட, இயேசுவை பற்றிக்கொள்ள, இயேசுவை பின்பற்ற தகுந்த காலம் என்பதை உணர்ந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுபவர்களாக இருப்போம். இப்படி நாம் பின்பற்றுகின்ற பொழுது கடவுள் நமக்கான வழியை காண்பிப்பார். நம்முடைய புது வாழ்வுக்கான வழிகளை தொடர்ந்து வருகின்ற வரிகளிலே இயேசு சொல்லுகிறார். ஒன்றாவதாக எல்லா இடங்களும் சுற்றி வந்தார். எல்லா இடங்களுக்கும் எல்லா இடங்களையும் மக்களையும் தேடிச் செல்பவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து அங்கே கற்பித்தார். அவர்களுக்கு கற்பித்த என்று சொல்வது நாம் இறை வார்த்தையை கற்றுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும், நல்வழியை போதிப்பவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து அவர்களுக்கு பலவற்றை சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்றது. கற்பித்தார், பறைசாற்றினார். அடுத்ததாக வாழ்க்கையின் வழியாக தான் சொல்லிய அந்த கற்பித்த செயல்களை அவர்களுக்கு எடுத்து காண்பித்தார். இறுதியாக நோய் நொடிகளை குணமாக்கினார். இப்படி நாம் எல்லா இடங்களும் சுற்றி வந்து இறை வார்த்தையை போதித்து, இறை வார்த்தையை நம் வாழ்க்கை அறிவித்து, இறை இயேசுவை அங்கே நாம் குடி வைக்கின்ற பொழுது மக்கள் மத்தியில் இருக்கின்ற நோய்கள் நீங்கும், பேய்கள் நீங்கும், கஷ்டங்கள் போகும், கண்ணீர் போகும், கவலைகள் போகும், எல்லா விதமான தடைகளும் உடைத்தெறியப்படும். எனில் இயேசு அங்கே செயல்படுபவராக இருப்பார். ஆகவே அன்பு சொந்தங்களே, வார்த்தையை மனு உருவான இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்வோம். இயேசுவை அறிந்து கொள்ள இறை வார்த்தையை படிப்போம், இறை வார்த்தை வாழ்வாக்குவோம். அந்த வாழ்வை
கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே கடைபிடிப்பவர்களாக இருப்போம். அப்படி நாம் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது இயேசு நம் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். நம் வழியாய் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். இத்தகைய அருள்வரங்களை கொடுக்க இறைவனுக்கு ஜெபிப்போம். கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். தாயின் கருவில் உன்னை நான் அறிந்திருந்தேன். திருநிலைப்படுத்த உன்னை நான் தேர்ந்து கொண்டேன். தகர்க்கவும் கட்டவும் இறைவாக்கு உரைக்கவும் பொறுப்பாளனாக்கியுள்ளேன். அஞ்சாதே, உன்னை விடுவிக்க உன்னோடு இருப்பேன். கலங்காதே, உன்னை கரம் பற்றி நடத்திடுவேன். தாயின் கருவில் உன்னை நான் அறிந்திருந்தேன். திருநிலைப்படுத்த உன்னை நான் தேர்ந்து கொண்டேன்.